Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் நெக் செட் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். லைட் வெயிட்டில் பீட்ஸ் வச்சு வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸு ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இன்றைக்கி நம்ம வந்து மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸ் திருவண்ணாமலை ரூமில் இருக்கும். இவங்ககிட்ட ரொம்ப லோவஸ்ட் வேஸ்டேஜில் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆன்டிக் ஜுவல்லரிஸு, இந்த மாதிரி பீடட் கலெக்ஷன்ஸு அண்ட் செமி ஆன்டிக்கு, ராயல் ஆன்டிக் கலெக்ஷன்ஸு எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டான வேஸ்டேஜில் வந்து அவைலபிள் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பெஷலாக வரக்கூடிய அந்த லைட் வெயிட் பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டோன் வச்சு வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸு இது வந்து உங்களுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். கிராஸ் வெயிட் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 15 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் போக இது வந்து 7.6 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். நல்லா அழகான க்ரீன் ஸ்டோன் வித் பேர்ல். இது ரொம்ப அழகாக இருக்குது. இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைன் வித் ஃப்ளார் வந்திருக்கும். கீழே வந்து உங்களுக்கு ரஷ்யன் எமரல்ட் ட்ராப்பிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 11 கிராம்ஸில் ஒரு ஸ்டன்னிங்கான பியூட்டிஃபுல் நெக் பீஸு. நம்ம இதே மாதிரி மல்டி கலர் ஸ்டோன்லேயும் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மல்டி கலரில் தான் வருது. கீழே வந்து உங்களுக்கு ட்ராப்ஸ் நல்லா அழகாக இன்னும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. செயினுமே சைடில் ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல சாக்லேட் நெக்லஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. 7 கிராம்ஸ் வருது. இது வந்து உங்களுக்கு சோக்கராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் ஐட்டம். இது 11 கிராம்ஸ் வரும். அண்ட் நடுவில் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய கெம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ரூபி ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கூட உங்களுக்கு ரொம்ப ரீசனபிள் வேஸ்டேஜ். இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப லைட் வெயிட்டில் நல்ல பார்வையாக பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டாக சூப்பராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து லீஃப் டிசைன் மாதிரி வரும். அப்படியே வந்து ஒரு அடுக்கு லீஃப் மாதிரி டபுள் கலரில், ஒன்று வந்து ப்ளூ, நல்லா டார்க் ப்ளூ கலரு, இன்னொன்று வந்து ஒயிட் கலரில். இதில் ட்ராப்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். சின்னதாக பேர்ல் ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு பெரிய பேர்ல் ட்ராப், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பம்கின் பீட் ட்ராப்பிங் வந்து வந்திருக்கும். இதுவும் மல்டி கலரில் வரக்கூடிய நெக் பீஸ் செட் தான். எல்லாமே ஒரு பவுண்டுக்குள்ளேயே வந்துடும். இதுக்கு பேக் செயின் போடுறதா இருந்தால் ஒரு 4 to 5 கிராம்ஸ் அந்த மாதிரி பேக் செயின் போடலாம். அண்டு இது செம்ம அழகாக இருந்ததுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெரிய பெரிய எமரல்ட் ஸ்டோன். இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் பேங்கிள், இயரிங்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஆன்டிக்கில் க்ரீன் ஸ்டோன் வச்ச மாதிரி பேங்கிள் போடுறீங்கனாலும் இந்த மாதிரி நெக் செட் வந்து நீங்கள் பேரப் பண்ணிக்கலாம் வித் இயரிங்ஸோட. இந்த மாதிரி செட்ஸ்க்கு இயரிங்ஸுமே அவைலபிள் இருக்குது. இது வந்து 13 கிராம். ட்ராப்ஸ் நல்ல லென்த்தியாக வந்தது. இது வந்து க்ரீன் ஸ்டோனில் தான் ஹைலைட் ஆகிருக்கு. மோஸ்ட்லி வந்து ஒயிட் பேர்ல் வந்து ஹெவியாக தெரியுது இதில். ஸோ நீங்கள் பேர்ல் ஜும்கா ஹேங்கிங் கூட இதுக்கு வந்து மேட்ச் பண்ணலாம். நல்லா சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்குது. சோக்கரில் நல்லா அந்த எமரல்ட் ஸ்டோனுக்கு மேலே காவிங் ஒர்க்கோடு வரக்கூடிய ஒரு சூப்பரான மினி சோக்கர். ஜஸ்ட் 6 கிராம்ஸ் வரும். அந்த மிடில் இருக்கிறது மட்டும் தாங்க அந்த கோல்டு வெயிட்டு. ஸோ சைடில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கண்டி மாடலில் ஒரு ஸ்டன்னிங்கான ட்ரெடிஷ்னல் டிசைன் 13 கிராம் வருது. மகாலட்சுமி டிசைனோட இதோட ட்ராப்ஸ் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஓன்லி கண்டி வேணும்னா கூட பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஓன்லி கண்டி 8 கிராம்ஸ் அழகாக வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து என்னோடய ஃபேவரட் டிசைன். லாஸ்ட் டைம் வந்து ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். இதில் வந்து க்ரீன், ரெட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. செம்ம அழகாக ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்குது அந்த பீஸ் மட்டும். சூப்பரான நல்ல ஒரு மூவிங் ப்ராடக்ட் அந்த பேட்டர்ன். அண்ட் இது வந்து பென்னண்ட் வச்சு வரக்கூடிய டிசைன். இது ஃபுல்லாக க்ரீன் எமரல்டு ட்ராப்பிங்ஸோட வருது. அதாவது அந்த எமரல்ட் ஸ்டோன் ட்ராப்பிங்ஸ் மாதிரி வரும். சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக அந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு. அந்த கலரே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து உங்களுக்கு பென்னண்ட் நீங்கள் வந்து வேறு ஏதாவது பென்னண்ட் கூட ஃப்யூச்சரில் மாற்றி போட்டுக்கலாம். இந்த கண்டி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா. இது வந்து 11 கிராம்ஸ் வரும். நல்லா இருந்தது எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நீங்கள் வந்து இப்போ குர்த்தி கவுனுக்கெல்லாம் வந்து லாங் கவுன்ஸு சுடிக்கெலாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாரீக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் நல்ல ஒரு லாங் கவுன் அவுட்ஃபிட்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து லாங்காக நல்ல ஒரு அழகான ப்ராடக்ட்டு. அந்த ஹேங்கிங்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக லென்த்தியாக கொடுத்துருந்தாங்க. நேரில் பார்க்க ரொம்ப அழகானது. ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய ஒரு கண்டியில் பெரிய லாங் ஹேங்கிங்ஸு. இது வந்து பக்கா கண்டி மாடல் வித் அழகான ஒரு பெரிய பென்னண்ட்டு. அந்த பேர்ல் கூட ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கேன். நான் கிட்டேயும் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் இந்த செட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச செட்டு. இருக்கிறதுலையே நான் பார்த்த வரைக்கும் லைட் வெயிட்டில் இந்த பீடட் கலெக்ஷன் நயன்தாரா மேம் வெட்டிங் செட்டில் இந்த மாதிரி ஒரு செட்டு வந்து நம்ம பார்த்துருப்போம். சிமிலர் கை. இது வந்து கோல்டில் பார்த்தீங்கன்னா 2 பவுண்டில் உங்களுக்கு ஒரு 5 லேயர் ஹாரம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். இந்த 5 லேயர் ஹாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ கோல்டு வெயிட் மட்டும் உங்களுக்கு வந்து 2 பவுண்ட் வரும். இது உங்களுக்கு நல்ல மேரேஜ்க்கெலாம், ஃபங்க்ஷன், அக்கேஷன்ஸ்க்கு, பார்ட்டிக்கெலாம் வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். இயரிங்ஸோட பேரப் பண்ணுறீங்க. அந்த சைடு மாட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, சைடு இயர் செயின், அதோடலாம் போடும்போது ரொம்ப லுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் உங்களுக்கு பென்னண்ட் வந்து ஹெவியாக தெரியும். மெயினாக அந்த க்ரீன் எமரல்ட் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிறிஸ்டல் பீட்ஸ், அதுதான் இந்த செயினோட அந்த ஹைலைட்டு. அண்ட் இந்த ட்ராப்ஸு ரொம்ப
சூப்பரான ஒரு பர்டிகுலர் செட். நல்ல இதுவுமே 2 பவுண்ட் தான், அதுவும் 2 பவுண்ட் தான். ரெண்டுமே அந்த வெயிட்டுக்கு ரொம்ப ரீசனபிளாக ரொம்ப நல்ல கிராண்ட் லுக் தெரியும். இந்த பீஸுமே மேட்சிங்கான இயரிங்ஸ் கிடைக்கும். இதில் பெரிய எமரல்ட் ஸ்டோன் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த பீஸ்க்கு அந்த பெண்டன்ட் தான் ரொம்ப அழகாக இருந்தது. இதோடைய வெயிட்டுமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இது நிறைய நார்த் இந்தியன் வெட்டிங்ஸில் ஃபங்க்ஷன் லுக்ஸ்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 18 கிராம்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் செட்டு. ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து தாலி டிசைன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க மகாலட்சுமி கோல்ட் டைமண்ட்ஸில் பர்டிகுலராக. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து தாலி கலெக்ஷன்ஸுமே பார்க்க போகிறோம். தாலி வந்து எல்லா வெரைட்டிலுமே வச்சுருக்காங்க. எல்லா ஷோரூம்லுமே இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான் தாலி கலெக்ஷன்ஸு. ஸோ அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் துளசி, அப்புறம் வந்து நாமம் வச்ச மாதிரி அவங்களுக்கு தாலி, ஒரு தாலிக்குமே ஒரு நேம் இருக்கும் இல்லையா. இது வந்து 7 கிராம்ஸ்லேருந்து இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து 2 கிராம்ஸ்லேருந்து அவைலபிள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நேமும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து சூரியன் சந்திரன் இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து உங்களுக்கு திருமாங்கல்யத்தில் சங்கு சக்கரம் நாமம் இருக்கிற மாதிரி, ஸோ ஐயங்கார் தாலியிலலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பட்டையும் இருக்குது அதில். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதர் தாலியுமே இருக்குது. இந்த பர்டிகுலர் தாலி உங்களுக்கு வந்து 2 கிராம்லேருந்தே வந்து அவைலபிள் இருக்கும். அதுலேயே உங்களுக்கு மேல் துளசி, மீனாட்சி சொக்கநாதர், அதே மாதிரி வந்து ஐயங்கார் இருக்க தாலி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு சங்கு சக்கரம் நாமம் இருக்கிற மாதிரி அவைலபிள் இருக்குது. அப்புறம் கிறிஸ்டியன் தாலி இருக்குது. இது கிறிஸ்டியன் தாலிலேயே உங்களுக்கு வந்து சிலுவை இருக்கிறதும் இருக்குது. அதே மாதிரி வந்து அதுலேயே சிவன் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாமே கூட உங்களுக்கு வந்து ஒரு 1.5 கிராம் 2 கிராம்லேருந்தே உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து அவைலபிள் இருக்கும். இது வந்து வேஸ்டேஜுமே ரொம்ப ரீசனபிள். அதுலேயே இந்த கொஞ்சம் ஷைனிங்காக, அந்த கொஞ்சம் திட்டமான டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் திட்டமாக இருக்கிற மாதிரி நிறைய பேட்டர்ன் வந்து வச்சுருக்காங்க. அதில் இந்த ட்ரே வந்து உங்களுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுற பேட்டர்ன் தான். இதுவுமே துப்பத்தாலி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுலேயே வந்து 2 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று தொப்பத்தாலி, அதிலே இன்னும் கொஞ்சம் ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் வந்து பின்னாடி வந்து நாமம் இருக்கிறதும் இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு வந்து மேல் துளசி இருக்கிறதும் இருக்குது. அண்ட் இதே மாதிரி வந்து இதுலேயே பட்டை இருக்கிற மாதிரியும் வரும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு தொப்பத்தாலி வெரைட்டிலேயே இன்னொன்று ஃப்ளாட்டாக